ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது சுத்த இருதயத்தை குறித்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 51:10 இப்பொழுது நாம் வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று நாம் கேட்போம். சங்கீதக்காரன் தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் தேவைப்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் இருதயம் கேடுள்ளதாக இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்ய பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று வருகிறது. அப்போ பரிசுத்தம் இருக்கிற இடத்துலதான் தேவன் தரிசிக்கிறவராய் இருக்கிறார், தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்றால், எரேமியா புத்தகத்தை எடுத்து நீங்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால், அதுல எப்படிப்பட்ட இருதயம், அதாவது இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் பாவத்தை கல்வெட்டுகளால் எழுதப்பட்டிருக்கிறதாம், பொறிக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க, அழியாத இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். யூதாவினுடைய பாவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் கொம்புகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் பாருங்க, கேடுள்ள இருதயத்தை நாம் அழிக்க கூடுமா? நம்மளால முடியுங்களா? முடியவே முடியாது. ஆனால் தேவனால் கூடும். அப்பொழுது நாம் இருதயத்தை தேவனில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் தேவன் நம் இருதயத்தை சுத்தப்படுத்துவார். அவர் நம்மை பாருங்க, ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட பிறப்பை எடுத்து எதற்கு வந்தார் என்றால், அவை நம்மை பாருங்க, அவர் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை போஷிப்பதற்காக, நம்மை வழி நடத்துவதற்காக வந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாருங்க, பரிசுத்த உள்ள தேவன் அவர். ஆனாலும் இந்த பரிசுத்தமில்லாத உலகத்தில் வாழ்ந்தார். ஆனாலும் பாவத்துல பாருங்க, அவர் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அவருக்கு தெரியும் இருதயத்துல பாருங்க கேடு வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் இன்னைக்கு நடக்கிற தப்புக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பாருங்க, சமுதாயத்துல நடக்கிற தவறான காரியங்களுக்கு பாருங்க இருதயம் தான் முக்கியத்துவமா இருக்குது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த மனிதன் அப்படி செயல்களை அவன் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் பாருங்க தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை கொடும். அப்ப சுத்த இருதயத்தை புதுசா ஒரு ஹார்ட்டை இந்த இடத்துல செட் பண்ணிட்டா பாருங்க, பழசு கேடுள்ளதா இருக்கு, அந்த இருதயம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அப்பப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் செய்யறாரு, மறுபடியும் வரார், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறார், மறுபடியும் பாருங்க கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் பாவம் செய்யறார், மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனாலும் கூட தேவனிடத்துல கேட்கும் பட்சத்துல அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவனே என்று அடைக்கும் படிக்கு தேவன் பாருங்க தாவீதை மாற்றினார். அவர் உங்களையும் என்னையும் கூட மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கேட்கும் பட்சத்துல அவர் பாருங்க நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் நாம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மனதுருக்க மாட்டாரா? நமக்காக உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டது உண்மை. அவர் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர் துறந்தது உண்மை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்திருப்பது உண்மை. ஆகையால தேவனிடத்துல சுத்த இருதயத்தை கேட்போமா? சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா இனி உங்க வாழ்க்கையில பாருங்க பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். இனி எல்லாம் இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி திருந்தனா, இவ எப்படி ஒரு மாற்றுதல் வந்தது என்று எல்லாரும் காணும்படியாக உங்க வாழ்க்கையை திசை திருப்பி போற்றுவாரு. ஒரு குடிகாரன் எப்படி மாற்றப்பட்டு ஒரு ஊழியக்காரராக மாறினார் என்று ஆச்சரியப்பட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தேவனால் இருதயம் மாற்றப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் பாருங்க வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது பாருங்க எப்படிப்பட்ட மனிதனை எப்படியாக மாற்றி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய காரியமாக தோன்றாது. ஆண்டவர் பாருங்க ஒரு இருதயத்தையே மாற்றுகிற தேவன். அவர் ஒரு ஆபரேஷன் செய்யக்கூடிய வேலைகளை பாருங்க அவர் ஈடுபடுகிறார். ஆண்டவரிடத்துல கேட்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம சுத்த இருதயத்தை கேட்டு ஜெபிப்போமா? நிலைவரமான ஆவி இருக்கும் பொழுது பாருங்க ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நடத்துவாராக. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, சுத்த இருதயத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக எங்களை ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பின் கொழுந்துகளால் எங்களை சுத்திகரியும்.
எங்களுக்கு ஆண்டவரே நிலைவரமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களை ஆண்டவரே நீங்க நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி. இதுவரைக்கும் கடந்த நாட்கள்ல நாங்கள் எரேமியால சொல்லப்பட்ட வாழ்க்கையின் பிரகாரமாக முன்னோர்களின் சாபங்கள் பாவங்கள் பிரகாரமாக சுத்த இருதயம் இல்லாமல் நான் ஆண்டவரே இதோ தாவீது சொன்னது போல நான் பாவத்தினால் உருவாகினேன் என்று சொல்லுகிறான். ஆம் ஆண்டவரே, நான் கர்ப்பம் தரித்ததே ஒரு பாவத்தினால் என்று. அப்படிப்பட்ட ஆண்டவரே மனிதர்களாக நாங்கள் வாழாதபடிக்கு தேவன் ஆவியினுடைய பிள்ளைகளாக எங்கள் மாற்றுங்க சுவாமி. ஒரு மனிதன் ஆவியினால் பிறந்தவன் எப்படி ஒரு மாற்றத்தோடு இருப்பார்களோ அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இருதயங்களை நீங்க மாற்றி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக மாற்ற உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.